ஹலோ அக்கா, நான் தெய்வான பேசுறேன். தெய்வான, உன் மொத்த கவலையும் தீரப்போகுது. இனிமே நீ சந்தோஷமா இருக்க போற. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தெய்வான, மணிமேகலை அத்தை கிட்ட நம்ம பேசினது நல்லதா போச்சு. அவங்க உடனே கிளம்பி அம்மா அப்பா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க. இப்பதான் எனக்கு அம்மா போன் பண்ணி சரவணன் கல்யாணத்தை உடனே பேசி முடிச்சிடலான்னு சாயங்காலம் நம்ம ஜோசியரை வர சொல்லிருக்காங்க. அக்கா, நிஜமா சொல்றீங்க? ஆமா தெய்வான, அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு. நல்ல வேளை, எல்லாம் நம்ம கை கூடி வருது. புனிதா, இது எல்லாத்துக்கும் நீதானடா காரணம். நீ மட்டும் முன்ன நின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசலான்னு வச்சுக்கோயே, இது இவ்வளவு சீக்கிரம் சட்டை போட்டுன்னு முடிஞ்சிருக்காதுமா. புனிதாமா, நீ எவ்வளவு பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் செய்யற தெரியுமா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரவணனுக்கு தெய்வானன்னு அந்த ஆண்டவனே எழுதி வச்சிருக்கான். அத முடிவு பண்றதுக்கு நாம யார் அத்தை? அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், இப்பதானே சொன்னேன் தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு. கல்யாணம் எப்பக்கா? ஏய், ரொம்ப அவசரப்படாதடி. இன்னைக்குதான் பேசவே போறாங்க. விட்டா நாளைக்கே கிளம்பி வந்துருவ போல இருக்கு. புனிதா, அவ நாளைக்கு இல்ல, விட்டா இப்பவே கிளம்பிடுவா. மா, சரிங்க அத்தை, அநேகமா அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. சரி புனிதா, நாங்க ரெடியா இருக்கோம். சரிங்க அத்தை. அப்ப நீ முருகா ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்க. அவ ஆசைப்படுற மாதிரி இந்த கல்யாணம் எந்த ஒரு சின்ன தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்பா. இப்ப சந்தோஷமா உனக்கு? ஒழுங்கா வெட்டு. கத்துக்க சின்ன சின்னதா வெட்டு. வெட்டுடி. சமைக்க வேண்டாமா, சீக்கிரமா வெட்டு. ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன அம்பளவனா, ஜோசியர் என்ன ஆளை காணோம்? பக்கத்துல வந்துட்டாருயா, சொன்ன டயத்துக்கு வந்துடுறவரியா, இப்ப வந்துருவாரு ஐயா. அப்பா, இப்ப எதுக்குப்பா ஜோசியர்? என்ன மரகதம், சரவண கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லங்க. அது ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஜோசியர் அதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. கோவில்ல வச்சு இன்னைக்கு தான் பேசணும், அதுக்குள்ள கல்யாண பேச்சு வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே. என்னடா குத்துக்கல் மாதிரி நிக்கிற, எதுவும் சொல்லாம? மரகதம், அவனுக்கு சந்தோஷம் தான்மா. முகத்தை பார்த்தாலே தெரியலையா? பா, யோசனை எல்லாம் எங்க இருக்குது? இல்லப்பா, பாலா சொன்ன மாதிரியே இந்த பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு போல இருக்கே. பிளான சொன்னது வேணா பாலாவா இருக்கலாம், ஆனா செஞ்சது ஒண்ணுமா. நான் இத போய் சொன்ன உடனே மரகதமும் மாப்பிளையும் இதுக்கு உடனடியா சம்மதிப்பாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர்ப்பா, தேங்க்ஸ். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சரவண மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு கல்யாணம் பேசலான்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கடைசியில இவளுக்கு பேசி முடிச்சிட்டீங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடியுதுன்னு சந்தோஷப்படாம பேச்ச பாரு பேச்ச. இங்க பாரு, அதுவும் இல்லாம என்னைக்கா இருந்தாலும் புனிதா உனக்கு தான். நீ கவலைப்படாம இருடா. ஆனா அவதான் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாளே. அவ உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசணும்னா எப்ப பாரு நீ கையில இந்த வச்சிருக்கிற இந்த மொபைல் போனு இத வச்சு இணைய வலை வீச கூடாதுரா. நீ வீச வேண்டியது காதல் வலை. ஏங்க நீங்க வேற என்னங்க, அவனே சோகத்துல இருக்கான், நீங்க வேற அவன்கிட்ட ஏதோ சொல்லி. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா மௌன, ஏண்டா இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? ஒன்னும் ஆவலடா, இப்போ எதுக்கு கவலைப்படுற நீ? இந்த பாரு,
முதல்ல யாழனிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் முடியட்டும். இவ இந்த வீட்டுக்கு மருமவளா வரட்டும். அதுக்கப்புறம் என்ன, லைன்ல நீ தானே நிக்கிற, உன் வேலையை நான் முடிச்சு தரேன். எடா, உனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும்னு உன் அப்பா எனக்கு தெரியாதடா? திருக்க பயமாவனா இருக்கிறான். அண்ணே, அண்ணி, அத்தை, மறக்குதா? வாமா. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோசியர் வந்துட்டாரு, வாங்க. வரோம் நீ. வாடா. வா. எந்திரிச்சு வாடா. எனக்கு பாருங்க இவனை. வாடா. ஆ, வா. என்னங்க வந்துட்டு இருக்காங்க. வரட்டும், உட்காரு உட்காரு. உட்காருங்க. இன்னும் புனிதாவை காணுமே. அக்கா பக்கத்துல வந்துருச்சாம்மா, இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க. அப்படியா? சரிப்பா. தோ புனிதா வந்துட்டா. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில டிராபிக், அதான் லேட். அதெல்லாம் பரவாயில்லம்மா. இதோ ஜோசியரும் இப்பதாம்மா வந்தாரு. உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேன்மொழி அத்தை மாமாலாம் எங்கம்மா? தெய்வான யாரையுமே காணுமேமா, அவங்க வரலையா? ஆமா, இப்போ அவங்க எதுக்கு? நிச்சயம் பண்ணும்போது அவங்களெல்லாம் கூட்டுக்கலாமா? அப்பா, அவங்க இல்லாம எப்படிப்பா? எனக்கு ஒண்ணும் புரியல. புனிதா, இப்ப சரவணன் ஜாதகத்தையும் யாழினி ஜாதகத்தையும் தானம்மா பார்க்க போறோம். இதுக்கு எதுக்குமா அவங்க எல்லாம்? யாழினியா? மா, இல்லம்மா, போன்ல நீங்க சரவண கல்யாண விஷயம்னு சொன்னீங்களே. ஆமா, சரவணனுக்கும் யாழினிக்கும் தான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? டேய், நீ என்னடா இப்படி பேசுற? இவ்ளோ நேரம் உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் நீ சந்தோஷமா தானடா இருந்த? அதானே. மா, நான் வேற ஏதோ நினைச்சேம்மா. நீங்க யாழினிக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்றீங்க? மா, கொஞ்சம் கூட எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லம்மா.